கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:9 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கம் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கம் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தமையா, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, ஈசோப்பினால் கழுவோம் இன்றே சுத்தமாவோம், ஈசோப்பினால் கழுவோம் இன்றே சுத்தமாவோம், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால், மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, அப்பா சமூகத்தேன் அப்பங்கள் நாங்களையா, அப்பா சமூகத்தேன் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கு தவிக்கிறோம், எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம், மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசருக்கே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அக்கா பிரைஸ் தி லார்ட். நம்ம யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:9. இது நம்முடைய உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாமிசத்தில் வந்த இயேசுவை நாம பார்த்திருக்கிறோம், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் கரையிலே வந்திறங்கின பொழுது, அவர்கள் கரையில வந்து இறங்குறாங்க. ஏன் கரையிலே வந்து இறங்குறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு மீன் கிடைத்திருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டாங்க, அவருடைய ஆலோசனையை கேட்டுட்டாங்க. கரையிலே வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதை கண்டார்கள், அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சரி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற காரியம். கரையிலே வந்து இறங்கினா 4வது வசனத்துல அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடியற் காலம் ஆன போது விடியுது. விடியறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா அது ராக்காலம்.
இப்ப ஆண்டவராட்சி இயேசு கிறிஸ்துவ இவங்க கண்டுட்டாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது ராக்காலம். அந்த ராக்காலத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ராக்காலத்துல இருந்து இப்ப எங்க வந்துட்டாங்க, ஒளிச்சத்து பண்றாங்க. வாசிப்போமா? அந்த ராக்காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இது தீர்க்க தரிசனமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. அப்ப என்ன வேலை செஞ்சாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்ப நான் ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து இருக்கிறார், எனக்கு இந்த இடத்துல இருக்க எனக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி எனக்காக முன்குறித்து வைத்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் நல்லவன் கிடையாது, அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன். ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்களம் என்னை விட்டு போயிருச்சு. இப்போ வரும்பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்க்க, இங்க ஆண்டுடைய ஆசீர்வாதம் பாருங்க, 3வது வசனத்துல பாருங்க, அந்த ராத்திரியிலே. யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்துல, அந்த ராத்திரியிலே. அந்த ராத்திரிலாம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இருந்துச்சு. அந்த ராக்காலம் முடிஞ்சிட்டு இப்ப வந்துட்டாங்க. ஆனா அந்த ராக்காலம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபருக்கு வந்துச்சு. எடுத்துக்கலாமா? யோவான் 13:30, யூதாஸ் காரியத்து. யோவான் 13வது அதிகாரம் 30வது வசனம், அவன் அந்த துணிக்கை வாங்கின உடனே புறப்பட்டான். அப்பொழுது ராக்காலம் இருந்தது. பைபிள்ல ராக்காலம் அப்படின்னு ஒரு காலத்தை பார்க்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத காலம். உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிக்க கூடாது. இதுதான் சத்தியம். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். உங்களுக்குள்ள வந்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாத்திட்டார். இதே கொடைக்கானல் எனக்கு நல்லா தெரியும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடிகாரனாக இந்த ஊர்ல நான் இருந்திருக்கேன். அப்படி இருந்த என்னைய அந்த ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி புதிய ஆசீர்வாதத்தை வைத்து என்னை அவரை இணைத்து விட்டார். அதான் அபைட் இன் மீங்கிறார். பிரிக்க கூடாதபடியாக இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். வாழ்ந்தானா நமக்கு ராக்காலம் இருக்காது, ஆசீர்வாதம் வரும். அந்த ராக்காலம் யாருக்கு தான்? யூதாஸ் காரியத்துக்கு இருந்துச்சு. 27வது வசனத்தை வாசிப்பவங்களுக்கு, யோவான் 13:27, யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் புகுந்தான். அவன் எப்ப புகுந்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 13வது வசனம், யோவான் 13:2, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். இருதயத்தை தூண்டும் போதே அவன் என்ன சொல்லிருக்கணும்? அப்பால எப்போ சாத்தானேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இப்ப நான் இந்த இடத்துல இருப்பேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உலகத்தோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அதனால யூதாஸ் காரியத்துக்குள்ள யார் இருக்கான்? சாத்தான் உள்ள புகுந்துட்டான். சரி, இப்ப ஒரு சின்ன ஸ்டடி ராக்காலத்துக்கு. என்ன ராக்காலம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ராக்காலத்துக்குள்ள போகாம இருக்கும். நம்ம எப்ப ராக்காலத்துக்குள்ள போகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அது ராக்காலம். அன்னைக்கு யாருமே கிரியை செய்ய முடியாது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப சாத்தானை பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை இருதயத்தை தூண்டிக்கிட்டு அவன் அனுமதிக்கிறான், உள்ள வந்துட்டான். உள்ள வந்தான அவனுடைய வாழ்க்கையில ராக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த சாத்தானை குறித்து ஃபர்ஸ்ட் டைம் வேதத்துல சாத்தான்னு சொல்லி எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1 வசனம். 1 நாளாகமம் 21:1, சாத்தான். நீங்க ஆதியாகமத்துல பார்க்கலாம், அவனை சர்ப்பமாக பார்க்கலாம். ஒரு சர்ப்பத்துக்குள்ள அவன் நுழைந்து சர்ப்பத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை செய்யறான். ஆனா இங்கதான் 1 நாளாகமம் 21வது அதிகாரம், சாத்தான் இஸ்ரவேல் தொகை விரும்பி எழும்பி இஸ்ரவேல் தாவீதை ஏவினான். தாவீது யார் சொல்லுங்க பாப்போம்? அன்றைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷன். அப்ப அவனால ஆண்டவர்களுக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு புருஷன் இருதயத்திற்குள்ள போய் என்ன செய்ய முடியும்? ஏவிட முடியும். அப்ப நீங்களும் நாளை ஏமாத்திரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய பரிசுத்தவன். ஆமா, கரெக்டா. நம்மளால எல்லாம் முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். முடியும். ஆனா ஒன்லி வித் ஜீசஸ். இயேசு உங்களோட கூட இருந்தால் மாத்திரம் அது முடியும். ஆண்டவர் உங்களையும் பிரிச்சுட்டுனா முடியாது. ஆண்டவர் இவன் சாத்தான் சொன்னா பிரிப்பான். எப்படி பிரிப்பானா, இங்க சாத்தான் இஸ்ரேலை இது என்ன தப்பா ரைட்டா? என் ஆகமம் ஒரு புஸ்தகம் இருக்கு, அதுல ஃபுல்லா நம்பர்ஸ் தான் இருக்கும். இத்தனை கோத்திரத்துல இத்தனை பேர் நம்பர் போட்டே இருப்பாரு. ஆனா
அது நோக்கம் வேற, இந்த நோக்கம் வேற. இது எதற்காக சாத்தான் தாவீதுன்னா உங்களுக்கு தாண்டி ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு சொல்லி. சரி, இப்ப அதை நம்ம அங்க ஸ்டடி போறதுல சாத்தான் நம்ம பார்த்தோம், ஆதியாகமும் முதல். சரி, இப்ப லூக்கா எடுத்துக்கொள்ளும் 22வது அதிகாரம். லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் என்னும் மறுபேர் கொண்ட ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதை நம்ம அனுமதிக்காம உள்ள வரவே முடியாது. அனுமதிக்காம உள்ள வர முடியாது. சரி, இப்ப உள்ள புகுந்துட்டு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீல் வைக்கிறான். அவன் பிரதான ஆசாரியர்களுக்கும் சேனைகளும் போய் இயேசுவை காரணங்களோடு ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுத்தார்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம், மணி நமக்கு தேவையா? எஸ், தேவை, அது சந்தேகம் இல்லை. ஆனா ஆண்டவர் பணத்தை நமக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதத்தை நமக்கு அதை கொடுப்பாரு. ரைட், இப்ப வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். ராக்காலத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒரு கிரிய கூட ராக்காலத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். 21வது அதிகாரம் 9வது வசனத்துல அவர்கள் கரையிலே இறங்கின பொழுது, இப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், நீங்க எழுதிக்கலாம். தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இரவு முழுவதும் அவங்க வேலை செய்யறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, ரைட் சைட்ல வலைய போடுங்கிறாங்க, போட்டாச்சு. இப்ப அவங்களுக்கு திரளான மீன் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மீன் எங்களால சாப்பிட முடியுமானா முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப இந்த தகப்பன்கிற ஒரு ஸ்தானங்கள் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பிள்ளைகளே அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பிள்ளைகளேங்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் ஸ்தானத்துக்கு போயிட்டார். தகப்பனது அப்பா, அப்பா பிதாவே, தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இந்த அப்பா உடைய சுபாவம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்பாவுடைய சுபாவம் என்ன? மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6:8 அப்பாவுடைய சுபாவம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்பாவுடைய சுபாவம். தகப்பன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையனுக்கு என்ன தேவைன்னு தெரியும். என்னுடைய தகப்பன் டாக்டர் ஹெச் லைசாண்டர், நான் அவரோட க்ளோஸா இருப்பேன். அநேகர் அப்பா பார்த்தா விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு. இன்னைக்கு என் மக வீட்டுக்கு போனேன். மக பெட்ரூம்ல என் மாப்பிள்ளை குப்புறப்படுத்திருக்கிறாரு. அவர் மேலே ஏறி சேட்டன் உட்காந்துருக்கான். அவன் இன்னும் இந்த சிங்காசனத்தில் உட்காந்துருக்கான், அப்பா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். கேட்டேன், எதுக்குப்பா அப்படி உட்காந்துருக்கேன்? அது குறுக்கு வலிக்குது, இவன் மேலே ஏறி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி. உட்காந்தா தான் என்ன செய்யும், அவருக்கு வலி குறையுமா? அதாவது இந்த பிள்ளைகளோட இன்டிமசியை நான் பார்க்குறேன். இது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தெரியும்? அதே பிதாவுடைய குணாதிசத்தை இங்க பார்க்கிறாரு. சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோட திரும்ப பழைய வேலைக்கு போயிட்டாங்க. மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி பேதர் சொன்ன உடனே அத்தனை டிக்கெட் ஏறி போட்ல உட்காந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒண்ணுமே கிடைக்காதனால இப்பொழுது கிடைச்சிருச்சு. இப்ப தோல்வி தான் கிடைச்சிருக்கு. அந்த தோல்வியிலிருந்து ஆண்டவர் செய்றாரு, ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இதுவரை ஒரு சம்பவத்தை நம்ம கம்பேரிட்டிவா பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் தோல்வி அடைந்த ஒரு தீர்க்கதரிசி வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எலியா 19:6. இங்கே தோல்வி அடைந்த ஒரு தீர்க்கதரிசி. இவர் பயங்கரமான எலியாவுடைய வல்லமையை நீங்க பாத்தீங்கன்னா, வானத்துல இருந்து அக்னி இறக்குறார். கர்த்தரே தேவமானார். 2 நினைவுகளால குந்தி நடக்காதீங்க. கர்த்தர் தேவனா, கர்த்தர் முன்னாடி போங்க. என்ன ஒரு தைரியம்! அப்படி ஃபுல்லா அப்படி அக்னியில நிரம்பிதான், ஆவியில நிரம்பிதான் சொல்லிப்பாரு. ஆண்டா சொல்றாரு, ஆண்டவரே அக்னி இறக்குங்கன்னு சொல்றாரு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30. கர்த்தாவே நீர் தேவனாய கர்த்தர் என்றும்
தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பிட்டது இந்த ஜனங்கள் என்னை கேட்டேன். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி இந்த சர்வாங்க தகன பலியை நக்கிப்பட்டுச்சு. கர்த்தரே முகங்குப்புற விழுகிறாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இப்ப செஞ்ச பீக்ல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு த்ரெட் வருது. என்ன த்ரெட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது அதிகாரம் 2 எசபேல் எலியாத்தை அனுப்பி உன்னுடைய பிராணனை நாளைக்கு நான் வாங்கிடுவேன். இப்ப ஒரு பயங்கர உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு த்ரெட் வருது, நாளைக்கு உடனே நான் காலி பண்ணிடுறேன். ஒரு ரவுடிட்டு வந்து நியூஸ் வருது, என்ன உங்க நிலம் ஆடி போயிருவீங்க. அது போல வந்துருச்சு. வந்த உடனே 5 1 ராஜாக்கள் 19:5 இங்க நம்ம பார்க்கிற சீசர்கள் தோல்வியடைந்த நிலைமை இருக்கிறாங்க. முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதே நிலைமையில இவர் இருக்கார். அதே மென்டாலிட்டி. ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்றார். ரூம் சர்வீஸ் கேள்விப்பட்டீங்களா? இது எங்க வீடு, இது ரூம் கிடையாது, ஹோட்டல் கிடையாது. ரூம் சர்வீஸ்னா ஒரு ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலில் தங்கி வந்தீங்கன்னா அதுக்கு ரூம் சர்வீஸ்னு ஒரு ஃபோன், அந்த நம்பருக்கு நினைச்சீங்கன்னா சார் ரூம் சர்வீஸ்னு சொல்லுவோம். நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா போடுவோம். ஒரு 10 ரூபா தோசை இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு 15 ரூபா வாங்கிட்டோம். 5 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, ரூமில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. இப்போ சொமாட்டோ அப்படின்னு வந்துச்சு, ரொம்ப பாப்புலர். பாப்பா யாராவது அதுக்குள்ள சிக்கிட்டீங்கன்னா உங்கள் நிலமே மோசமாக போயிடும். லேடிஸ்லாம் சமையலே பண்ணுறாங்க, அடிச்சா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருதா இல்லையா? அதுபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொமாட்டோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த சொமாட்டோவை கொண்டு வந்தது மனுஷன் கிடையாது, தேவ தூதன். ஆண்டவர் சொல்றாரு, ஆர்டர் கொடுத்துறாரு, இந்த சாப்பாடுகள் எல்லாம் நீ கொண்டு போய். இதுக்கு முன்னாடி காகத்தை அனுப்புனாரு, அது கூட கொஞ்சம் வாயில நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காங்க. அது வாயில இருந்து வச்சு கொடுத்தாலும் எப்படி இருக்கும், கொஞ்சம் நாத்தமா இருக்கும், அது பல்லெல்லாம் தேக்காது பார்த்தீங்களா? ஆனா இங்க நம்ம பார்க்கிற தேவதூதன் ஸ்டைலா வந்து இருக்கிறாரு. அவன் விழித்து பார்க்கும்போது இதோ தலையிலே சுடப்பட்ட அடை, சுடப்பட்ட தலையிலே ஹாட் 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 அப்படியே ஆவி பறக்குது. இதே மாதிரி தான் இங்கே இருக்கு, சிமிலர் அவன் பார்க்கணும். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆச்சரியமா இருக்கும். அடுத்து பாருங்க, சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் படுத்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இது நம்முடைய வாழ்க்கைங்க. இப்ப நாங்க 2 நாள் இருந்தேன், பைபிள் எழுதினேன், எழுதி டைம் போகல, அப்புறம் தூங்குவேன், நல்லா தூங்குவேன். ஓகேலாம் கிடையாது, நல்லா தூங்குவேன், எந்திரிப்பேன், மறுபடியும் உட்காந்து எழுதுவேன், சாப்பிடுவேன். மேலே ஒரு எக்ஸசைஸ், ஒரு சின்ன ஜிம் மாதிரி வச்சிருக்கேன், அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, திரும்ப வர வேண்டியது, அப்படி ஜாலியாக இருந்துச்சு. சாயங்காலம் ஒரு லேக் ரவுண்டு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற கிருபை. நான் இவரை பார்க்குங்க, 7 கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூரமா இருக்கிறது. அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தை பண்ணினாலே 40 நாள் தேவனுடைய பர்வதம் நடந்து பண்ணான். இது ஆண்டவர் கொடுக்கிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இதே போலத்தாங்க, சிமிலர், டிட்டோ டிட்டோ டிட்டோ. அதே நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் 9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது. இந்த கரையிலே வந்து இறங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஒரு 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 குணாதிசயத்தை காட்டுது. என்ன குணாதிசயத்தை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எடுத்துக்கொள்வோம், 8வது அதிகாரம் 2வது. மார்க் 8:2. இது ஆண்டோடைய ஒரு பரிதபிக்கிற சுபாவம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேனி இயேசு பண்ணைக்கு போனோம். அப்போலாம் ஒரு புது சிருஷ்டி, நானும் என் மனைவி எல்லாம் போனோம். அப்போ பயங்கர குளிர்னா அப்படி பனி பெய்யுது டயத்தில், ஜனவரி எண்டில் நான் நினைக்கிறேன். இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்தார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஃபாதரை பார்த்த ஃபாதருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ நான் கேட்க ஒரு காரியத்தை சொல்றாரு, ஐயோ பிள்ளைகளா, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க எல்லாம் அந்த குளிரில் படுக்கிறீங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஆனா நீங்கெல்லாம் அப்படி இருக்கீங்களேன்னு பரிதபித்தாரு. ஆனா போய் அங்கே போய் படுத்துக்கிட்டாரு. அவரால் அதுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பாவம், அவர் என்ன செய்வார், அவர் உட்காந்தவர் ஒரு ஆண்டவர் பாட்டு கொடுப்பாரு, உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. ஆனா இங்க ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து பரிதபிக்கிறது நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. மார்க்
8வது அதிகாரம் 1 வசனம், அந்நாளிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கலே அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாத வருது. இயேசு தம்முடைய சீஷர்கள் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நமக்கு என்னுடைய வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. சாப்பாடு நான் அங்கேருந்தே விருந்திலிருந்து செஞ்சு கொண்டுட்டேன். ஏன்னா இங்கே உள்ள ஃபுட்டோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி வச்சுருக்கேன், கொஞ்சம் சிக்கன் வச்சுருக்கேன். மைக்ரோவில் சூடு பண்ண வேண்டியது, பசிக்கு போனால் சாப்பிட்டுக்கிட வேண்டியது, பசிக்கிற காலம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே எங்கே இருக்கிறாங்க பாருங்க, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அது அவருடைய இருதயத்தை காட்ட, தகப்பனுடைய இருதயம். பிள்ளையை சாப்பிட்டேன்னா இப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்க. பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுதும் என்னிடத்திலே தங்கியிருந்த 3 நாளுக்காக ஒன்றும் இல்லாமல். அப்ப இவர்களை சில தூரத்திலிருந்து வந்தவர்கள் நான் இவர்களை பட்டினியாக வீட்டை அனுப்பினால் வழியிலே சோர்ந்து போவார்கள். ஆண்டவர் நம்மளை சோர்ந்து போக விட மாட்டோம். இதே இருதயத்தை நான் அங்கே பார்க்கணும். இந்த இருதயத்தை உங்களுக்கு நான் அங்கே காட்டுறேன். பார்ப்போமா? சேம் இருதயம் பாருங்க. 21வது அதிகாரம் 9வது வசனம், கையில மீன் இருக்குது, வலை நிறைய மீன் இருக்கு, ஆனால் அதை சாப்பிட முடியாது. அதை எங்க போய் சாப்பிட முடியாது? வீட்டுக்கு கொண்டு போய் தான் சாப்பிடணும். ஆனா 9வது வசனம், யோவான் 21:9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கிய பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் இருக்கிறதையும் அப்பத்தையும் காட்டாங்க. 3 குறை. கரி நெருப்பு இருந்தா தான் மீனை சுட முடியும், மீனை சுட்டா தான் அப்பத்தையும். ஆனா இது எல்லாமே என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கரி நெருப்பு முதல்ல நம்ம பார்க்க போறோம். கரி நெருப்புங்கிறது ஒரு, அதுக்கு என்ன சத்தியம், அதற்குள்ள ஆவியானவர் என்ன நமக்கு ஒரு சத்தியத்தை வைத்திருக்க நான் வாசிப்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 16, இதோ கரி நெருப்பை ஊதி, அதே கரி நெருப்பு தான். அந்த கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளுக்காக ஆயத்தம் பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன். இது ஒரு ப்ராமிஸ். இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை வைத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். 14வது வசனம் பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திற்கும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னால் உண்டான நீதிமா இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு பல முறை சாட்சியாக சொன்ன, திரும்ப நான் சொல்லுவேன். ஏன்னா கரி நெருப்பு நான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த கரி நெருப்புல என்னன்றத ஒரு கொல்லன் என்ன செய்யறான்னா ஒரு ஆயுதத்தை ரெடி பண்றான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணும்போது அது ஒரு வில்லா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வில்லு, அதுக்கு அந்த ஷார்ப்பா அதுக்குள்ள ஒரு மெட்டலை வச்சிருப்பான், அதான் உள்ள போய் குத்தும். இல்லை ஒரு ஆயுதமா இருக்கலாம், ஒரு வாலா இருக்கும், ஒரு ஈட்டியா இருக்கும், ஏதோ ஒன்றாம செய்யலாம். ஆனால் யூஸ் பண்றது கரி நெருப்பு யூஸ் பண்றான். அந்த உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் நாகர்கோயிலில் இருக்கிறேன். நாகர்கோயில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது அண்ணன்ட்டு, நீ எப்போ விருந்தினருக்கு வருவேன்ட்டு. நான் அந்த கிளம்பிட்டேன், நீ சீக்கிரமா பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாரு. என்னென்ன சொல்லு, அது நீ வந்த வர சொல்கிறேன். நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கு. ஹெச்ஆருக்கு ஃபோன் அடிச்சா சொல்கிறா, சார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்களுக்கு விரோதமாக, நம்ம ஆஸ்பத்திரிக்கு விரோதமாக தர்ணா நடத்தணுங்கிறாங்க, அதுக்கு எஸ்பி பர்மிஷன் கொடுக்கல, பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்க வாங்க சார். நான் கார்ல வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன். ஆண்டோட சொன்னேன், இந்த வசனத்தை வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிட்டு வந்தேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகுது சொன்னீங்களே ஆண்டவரே, எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இப்ப எங்க மேல குற்றப்படுத்துறதுக்கு ஒரு நாவு எந்திரிச்சிருச்சு. ஜெபம் பண்ணிட்டே வர்றேன் வந்தானா எஸ்பி பெர்மிஷன் கொடுக்கல. ஏறக்குறைய 300 போலீஸை ஒரு மண்டபத்துக்குள்ள வச்சிருக்காரு. அந்த ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, தர்ணா நடத்தக்கூடாது. ஒரு ரயட் வேன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது ரயட் வந்தானா அந்த வேனை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அது ஒரு பக்கம் நிக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி எலிசாக்கு ஒரு அக்னிமயமான ரதத்தை தூக்கி வச்சிருந்தாரோ அது போல வச்சிருக்கிறார். கரி நெருப்பு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். நான் வசனத்தை நீ காட்டியா, எப்பவுமே நீ போடுறது ரைட்டு, எனக்கு வசனத்தை காட்டணும். நான் வசனத்தை வச்சுதான் அவனை காட்டுறேன், நீ வசனத்தை காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிடுவேன். சரியா? அது அக்னியினாலே அபிஷேகம் பண்ணுவார்னு வசனம் இருக்கு. ஆனா அந்த கரி நெருப்புனால உனக்கு வேணா பண்ணுவாரா இருக்கும், எனக்கு கிடையாது. சரி, 2வது பார்ப்போம். இந்த அக்னியை ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். அவ போட்ட வசனம் தான். ஆரோக்கியராஜ், நீ போட்ட வசனத்தை இப்ப நான் உனக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? மத்தேயு அக்னி
3வது அதிகாரம் 12வது அக்னி. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கும். தூற்றுக்குடைனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சொலோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது அப்படியே அந்த நெல்லை வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. மணியெல்லாம் கீழே பதெல்லாம் பறந்துடும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எரிச்சிருவாங்க. பாருங்க 11வது வசனத்தை நான் வச்சுக்கிறேன். மத்திய 3:11. யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. யோவான் ஸ்நானகன் சொல்றேன்னா, மனம் திரும்புதலுக்கு நான் உங்களுக்கு ஜலத்தினால் என்னிலும் பெறுகிற வல்லவராக அவருடைய பாதரட்சை சுமக்க நான் பாத்திரம் இல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு. இது பரலோக அக்னிய அப்போஸ்தலர்ல இறங்கின அக்னி மயமான நாவுகள். அந்த அக்னி அபிஷேகத்தை நம்ம கொடுக்கிறார். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதரையோ அக்னியாலே சுட்டரிப்பார். ரைட். இது என்னன்றத இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் தன்னை போட்டுட்டேன். ஆனா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாவே காட்ட போறேன். இது என்னன்றதை பார்ப்போமா? ஏசாயா 62வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 62:1. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமா இருக்கும். 2 அர்த்தம். சீயோன் எருசலேம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் சீயோன். எருசலேம் இல்ல, சீயோன்கிற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு மலை. அந்த எருசலேம் மலைக்காக நான் மௌனமா இராமல். மௌனம்னானது சைலண்டா இருக்கு. அவரு சைலண்டா இருந்தா நம்ம நரகத்துக்கு போவோம். ஆனா அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்னி அபிஷேகத்தை நம்ம போறோம். ஆவியானுடைய வல்லமையினாலே இந்த ஒரு ஓட்டத்தை ஓடி 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 நாம் எருசலேமில் இருக்கிற சீயோனத்துக்கு போயிருக்கிறதுக்கு அதன் நீதி பிரகாசிக்கிறது. அதன் நீதி என்றால் என்ன அப்படின்னீங்கன்னா, பழைய ஏற்பட்ட விசுவாசத்தை நீதினு பார்க்கணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார், அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டார். நீதிங்கிற அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டார். அப்படி நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். என்ன விசுவாசம் இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அக்னியை கொடுக்கிறார். இந்த அக்னி அபிஷேகத்தை கொடுக்கிறார். அது அசுத்தத்தை எல்லாம் எரிச்சு போட்டுட்டு பாருங்க, அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராது இருப்பேன். அமராது இருக்கிறது உட்கார்ந்துட்டு இருக்கு. உட்கார்ந்துட்டுலாம் இருக்க மாட்டேன், என்னுடைய வேலையை பார்க்க போறேன். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ரட்சிப்புங்கிறது அக்னி. அந்த அக்னியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:40. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி இருக்கும். அக்னிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் மேல போட விரும்புகிறேன். இது கரி நெருப்புல இருக்கிற அக்னி கிடையாது. அது சமையலுக்கு யூஸ் பண்றது. இது ஆவியானுடைய அபிஷேகம். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த அக்னியை குறித்து. இன்னொரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்த செக்ஷனுக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். அக்னியை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? எடுத்துக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 8:6. நீர் எண்ணெய். இது ஒரு ஜெபம்ங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எண்ணெய. யார? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எண்ணெய நீங்க சொல்லணும். நான் சொல்றேன் எண்ணெய உமது இருதயத்தின் மேல். நம்ம எங்க வரணும்னா ஆண்டவருடைய இருதயத்துக்கு மேல வரணும். முத்திரையை போலும். இந்த முத்திரையை போலும் உமது உயர்த்தின் மேல் முத்திரையை போலும் வைத்து. முத்திரைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, போஸ்டல் ஸ்டாம்ப். அது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்டாம்புக்கு ஒரு வேல்யூ போட்டுருங்க. இது உங்க கையில் இருக்கிற வரை அது போகாது. ஆனா அட்ரஸை கரெக்டா எழுதி இந்த பாக்ஸுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட்மேன் அந்த பாக்ஸை திறப்பார், அதை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். அவங்க பார்த்துட்டு ரைட் ஸ்டாம்ப் கரெக்டா ஒரு சீல் அடிப்பாங்க. டாங்னு ஒரு அடி. எப்போ ஒரு அடி அடிச்சாச்சோ அப்புறம் நீங்க எவ்வளவு சுரண்டி பாருங்க, அது போகவே போகாது. நல்லா பார்த்துருக்கேன். ஒரு சிலர் திரும்ப மறுபடியும் இந்த ஸ்டாம்ப். இப்பெல்லாம் ஸ்டாம்ப் யாரும் வாங்கறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. நான் பார்த்ததில்லை. எல்லாம் இமெயில் வந்துருச்சு, அது இது என்னென்னமோ வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல இது ஒரு ஜெபம். முத்திரையை போலும் வைத்துக்கொள்ளும். ஏன் முத்திரையை போல வைத்துக்கொள்ளும்னா, நேசம் மரணத்தை போல் வலிமை. நேசம் நமக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற நேசம் வலிமை, அது மரணம், அவருடைய ஜீவனை கொடுக்கிறார். அதுபோல நேச வைராக்கியம் பாதாளத்தின் கொடிதாக்கும். அதன் தலல்
அக்னி தாளலாகும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலை. இந்த அளவுக்கு ஒரு வைராக்கியங்க, அதாவது எரிகிற அப்படியே ஆண்டவருக்காக வைராக்கியமா. அது எத்தனை பேரால இருக்க முடியல எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறதா ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. ரைட், இந்த அக்னியை குறித்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த பாயிண்ட் பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம் 9வது கரி நிரப்ப உங்களுக்கு காமிச்சேன். அதன் மேல் மீன். இந்த மீனை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன்கள்ல 9வது வசனம் பாருங்க. மீனை பார்க்கிறோம். இந்த மீன் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆண்டவர் நீர் மேல ஜந்துக்களை வைக்கிறார். அதாவது வாட்டர் மேல்குள்ள உயிரினங்களை உண்டாக்குறார். அது மீன். அதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் மகா மச்சம்னா நீங்க உங்க கையில இருக்கிற மச்சம் கிடையாது, மீன்கள் ஜலத்தின் அதன் தங்கள் ஜாதியின்படியே திரளான ஜனிப்பிக்கிறது. அப்புறம் பறக்கிற பட்சிகளை உண்டாக்குறார். தேவன் நல்லது கண்டார். 22வது வசனத்துல தேவன் அவளை ஆசீர்வதித்து. இப்ப இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா 3 நாட்கள்ல எங்கேயுமே ஆசீர்வாதங்கிறது இருக்காது. இங்க மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். ஏன் இங்க ஆசீர்வாதத்தை உண்டாக்குனா, இதுக்குள்ள ரத்தம் இருக்கு, பச்சி இருக்குது. இந்த பச்சிக்குள்ள அது ஆண்டவர்கள் ஒரு புறா அதை பலியாக தள்ளுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சமுத்திரத்தை நிரப்பி பெருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இப்ப இதே மீனை வாதைக்காகவும் ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கிறார். வாதை பாப்போமா? யாத்ராகம் எடுத்துக்கொள்ளும். 7வது அதிகாரம் 18. யாத்ராகமும் 7:18. எகிப்துல ஒரு வாதையில இதை ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கிறார். வாசிப்போமா? 7வது அதிகாரம். நதியில் இருக்கிற மீன்கள் செத்து. இந்த நதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நைல் நதி. இந்த நைல் நதி அவருடைய ஒரு கடவுள். அந்த நதியில் இருக்கிற மீன்கள் அவருடைய ஆகாரம். மீன்கள்ங்கிறது அவங்களுடைய ஒரு ஃபுட். அன்னைக்கு அவங்க சாப்பிடுறது ஃப்ரீ. ஆனாலும் அதுல ஆண்டவர் கை வைக்கிறார். கை வைத்து என்ன செய்யறாருன்னா எல்லாத்தையும் நார செய்கிறார். 7வது அதிகாரம் யாத்ராகம் 7:21. நதியில மீன்கள் செத்து நதி நாரி போயிட்டு நதியின் தண்ணீரை குடிக்க முடியாமல் ஏய்த்து போச்சு. ஏய்த்து தேசமும் ரத்தமா மாறிடுச்சு. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சாபமா மாத்திருக்கார். இது அவரால் மாற்ற முடியும். சரி, இந்த ஆகாரங்கிறது என்னாகமும் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த மக்கள் இந்த மீனை நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் ஃப்ரீ. அதுங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல மீன் விலையெல்லாம் பாத்தீங்கன்னா தலை சுத்திரும். அதுவும் தூத்துக்குடியில மற்ற இடத்துல வர்ற மீன்லாம் ஒரு கிலோ 1200 சொல்லுவான். மக்கள் தைரியமா வாங்குவாங்க. ஏன்னா அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சொல்லி. ஆனா கிராமத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு வலையை தூக்கி போடுவான், கிடைச்ச மீன் பிடிச்சிட்டு போவான். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீயா கிடைச்சது, ஃப்ரீ ஃபுட் அது. சரி, இப்ப கடைசியாக இந்த மீனை ஒன்று மட்டும் பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். யோனா. ஏன்னா அந்த மீன்ல யோனாவை சொல்லலைன்னா இந்த செய்தி கம்ப்ளீட் ஆகாது. யோனா பக்கம் 1073. மீனில் ஆண்டவர் உண்டு பண்ணின மீன். 1வது அதிகாரம் 17 வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். இது ஒரு ஸ்பெஷல் மீன், ரொட்டீன் மீன் கிடையாது. ஒரு ஸ்பெஷல் மீன். ஸ்பெஷல் மீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கார் நீங்க வாங்குறீங்க, ரொட்டீன் கார். ஆனா நீங்க வேற மாதிரி அதை டிசைன் பண்ணி மாத்தலாம். உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த கேஸை வச்சு ஓட்டுவாங்க. இப்ப எல்லாம் அந்த கம்ப்ளீட்டா போச்சு. இப்ப பேட்டரி கார் இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த மீன் எதற்காக ஆயத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்குள்ள இருக்கணும். உதாரணமாக காட்டலாம். அதுபோல இந்த யோனா மரிச்சிட்டாரு. மரித்தவரை அந்த மீன் உள்ள பாதுகாக்கணும். ஏன்னா மற்ற மீன்லாம் கடிச்சு தின்றக்கூடாது. சரி, யோனாவை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பம். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கரி நெருப்பு, பெரிய மீன், அடுத்து அப்பம். அப்பத்தை கண்டார்கள். இந்த அப்பத்தை நாங்க எப்படி பார்க்கலாம்? யோவான் 6வது அதிகாரம் 48 வசனம். நானே ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பமாகிய தன்னை ஆண்டவர் காட்டுகிறார். நல்லா கேட்டுங்க. இது 3 கிரியேட்டர். எதெல்லாம் கிரியேட்டர் சொல்லுங்க பார்ப்போம்.
கரி நெருப்பு உண்டாக கடவுதுங்கிற உண்டாயிருச்சு. அடுத்து என்ன சொல்லுகிறாரு? மீன் உண்டாக கடவுது, ஃப்ரைட் ஃபிஷ் உண்டாயிருச்சு. அப்பம் தன்னை காட்டுறார், நான் ஒரு அப்பம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லிட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்கணும். ஆலோசனை எல்லாமே முடிக்கும்போது ஒரு ஆலோசனை என்னன்னா, லூக்கா 12வது அதிகாரம் 29. லூக்கா 12:29. ஆகையால் தன்னை வெளிப்படுத்திட்டார். நான் உனக்கு இருக்கேன், கூட இருக்கேன், நான் எபனேசர், உன்னை கைவிடவே மாட்டேன். எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படும். கேளாமல் நீ கேட்கவும் கூட சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருவார், அது அவரால் கொடுக்க. ஏன்னா அவர் தகப்பன், நம்ம தேவைகளை அறிந்திருக்கிறார். இது யார் பண்ணுவாங்கன்னா, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகள், இவைகள் உங்களுக்கு வேண்டிய என்று உங்கள் பிதாவான அறிந்திருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தெறிது, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கமல்லவரையா, ஆசீர்வதிக்கிறீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக நீங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.